இருக்கும்க்கா. டேஸ்ட்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. எவ்வளவு குறைச்சி சொல்றியோ அதான் எனக்கு முக்கியம். மீன்காரக்கா இதே ஆர்டர் நீங்க குழந்தைகிட்ட போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களா, 10,000 தா 12,000 தான்னு கேப்பா. ஆனா நான் வெறும் 5,000 தான்க்கா கேக்கேன். செல்லம்மா அவட்டெல்லாம் இதெல்லாம் கொடுக்க முடியாது. நானே ஐட்டங்கள்லாம் கம்மி பண்ணி தான் போடலாம்னு இருக்கேன். என்னக்கா சொல்றீங்க? ஆமா செல்லம்மா, ஐட்டங்கள்லாம் கம்மி பண்ணி தான் போடணும். அதனால நீயும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. சரிக்கா, ஐட்டெல்லாம் கம்மின்னு சொல்றதுனால ஒரு 4,000 தாங்க போதும். 4,000 ரொம்ப ஜாஸ்தி செல்லம்மா. நானே சமைச்சிருவேன். ஆனா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதனால தான் வாங்கிட்டு ஒப்படைக்கேன். சரிக்கா, அப்போ ஒரு 3,500. பாரு செல்லம்மா, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 2,000. 2,000 வாங்கிட்டு பங்குசனுக்கு சமைச்சு தந்துரு போதும். மீன்காரக்கா ரொம்ப கம்மியா இருக்குக்கா. செல்லம்மா உனக்கு வேலையே கம்மியா தான் இருக்கும். அப்படியாக்கா? அப்ப சரி, 2,000 ரூபாய்க்கே நான் சமைச்சு தரேன். பாதி ரூபாய பொருட்கள்ல அடிச்சிட வேண்டியதான். முந்திரி, நெய், தேங்காய் எண்ணெய்னு இஷ்டத்துக்கு எழுதுவோம். வாங்கிட்டு வந்து வைக்கிறதுல முக்காவாசியை நம்ம எடுத்துட வேண்டியதான். கடையில கொண்டு போய் கொடுத்தா அதுல என்னன்னு ஏகப்பட்ட ரூபா வந்துடும். இந்த ஆர்டரை விட்டுறவே கூடாது, கப்புன்னு பிடிச்சிருவோம். சரி மீன்காரக்கா, என்ன சமைக்கணும்? செல்லம்மா எல்லாம் ஜிம்பிளா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம கையில இருக்கிறது தக்கனதா நம்ம செலவு பண்ண முடியும். பாத்தியா, விரலுக்கு ஏத்த மாதிரி தானே வீங்க முடியும். அதுக்கு மேல வீங்கினா தாங்க முடியாது. அதனால நான் சொல்றது மட்டும் செஞ்சு தந்துரு போதும். ஏக்கா, சரோஜாக்கா கிட்ட 1 லட்சம் கேட்டிருக்கதா சொன்னீங்களே, அது இருந்தாலே போதுமேக்கா, சிறப்பா நடத்தலாமே. இல்ல செல்லம்மா, அதுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. எல்லாத்தையும் சாப்பாடுலயே போட முடியுமா? ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு போறாவ. பங்குசனுக்கு வரவியெல்லாம் யாரு? நம்ம ஊர்காரவியெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவியெல்லாம் தானே. நம்மளாம் யார் வீட்டு பங்குசனுக்கு போனாலும் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம். இலையில என்னத்தை போட்டாலும் தின்னுட்டு நம்ம பாட்டுக்கு வாயை மூடிட்டு வாரோம். அதே மாதிரி தானே நம்ம போட்டாலும் தின்னுட்டு போனோம். ஆமாக்கா, அதுவும் சரிதான். ஆமா செல்லம்மா, பொதுவா நிச்சயதார்த்தத்துக்குலாம் என்ன சாப்பாடு போடுவாங்க? ஏக்கா, எல்லாருமே பொதுவா போடுறதுன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான்க்கா. நீங்க சிம்பிளா பண்ணணும்னு சொல்றதுனால நம்ம முட்டை வைக்க வேண்டாம். வெறும் தயிர் பச்சடி மட்டும் போட்டுட்டு ஸ்வீட்டுக்கு பிரெட் அல்வா பண்ணிடுவோம். ஐயோ, சரிக்கா, அது உங்களுக்கு காஸ்ட்லியா தெரிஞ்சா கேசரி பண்ணிடுவோம். இல்ல செல்லம்மா, பிரியாணியே காஸ்ட்லி தான். அதெல்லாம் செய்ய முடியாது, ஏகப்பட்ட ரூபா வந்துரும். நெய் வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், பிரியாணி அரிசி வாங்கணும், சிக்கன் வாங்கணும். ஒரு கிலோ சிக்கன் 200 ரூபாய் விக்குது. யாரால வாங்க முடியாதுல, சாரிப்பட்டு வராது செல்லம்மா. நம்ம கிட்ட இருக்குது தக்கனதா நம்ம செலவு பண்ண முடியும். சரிக்கா, அப்படின்னா சோறு, குழம்பு, கூட்டு, பொரியல் அப்படி வச்சிருவோமா? ஸ்வீட்டுக்கு பாயசம் போட்டுருவோம். செல்லம்மா அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவாகுமே. காய்கறி விலை என்ன கம்மியாவா விக்குது? யானை விலை குதிரை விலை சொல்லியாவ. வீட்டுக்கு காய்கறி வாங்கி சமைக்கிறதே பெரும்பாடா இருக்கு. இதுக்கு பங்குசனுக்கெல்லாம் காய்கறி போட முடியுமா? இதுக்காகவே வளவுக்குள்ள நான் செடியை வளர்த்துக்கிட்டு தெரியும். அதுல இருந்து 2 காயை பறிச்சு போட்டு தான் கறி வச்சுக்கிட்டு கிடக்கேன். அப்படி இருக்கும்போது கடையில போய் காய்கறிக்காக தென்னை போட முடியாது. ஏக்கா, கறியும் வேண்டாம் காய்கறியும் வேண்டாங்கிறிய, அப்படின்னா மீன்ல செய்யலான்னு பாக்குறீங்களோ? மீன் 1 கிலோ மீன் என்ன ரேட்டு தெரியுமா இப்போ? அதுக்கு ஆட்டுக்கறியே வாங்கிட்டு போலாம் செல்லம்மா. ஏக்கா, அப்படின்னா ஆட்டுக்கறியே வாங்க போறியே? நல்ல எலும்பெல்லாம் பெருக்கி எலும்பு ரசம் வச்சிருவோம். கறியை உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு வச்சிருவோம். என்ன சொல்றிய? செல்லம்மா சிக்கனே வேண்டாங்க, மட்டனே எடுக்க முடியுமா? வேற கூட்டத்துக்கு தான் மட்டன் போட்டு கொண்டாட முடியுமா? நீயே சொல்லு. ஏக்கா, அப்ப வேற என்னதாக்கா செய்ய போறிய? சாதம் ஏதாவது போடலான்னு பாக்குறீங்களோ? சாதம்லாம் போட்டா பேர் கெட்டு போயிரும் செல்லம்மா. மீன்காரி வீட்டுக்கு போனே புளிச்சோற போட்டா லெமன் சோற போட்டான்னு சொல்லிடுவாவ. சரிக்கா, அப்ப வேற என்னதான் செய்யறது? கீ ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது செய்வோமா? அதெல்லாம் சாரிப்பட்டு வராது செல்லம்மா, செலவாயிரும். நெய் வாங்க முடியாது. ஏக்கா, அப்படின்னா வத்த குழம்பு? செல்லம்மா மசாலாவுக்கு ரூபா தென்னை போட்டு முடியுமா? ஏக்கா, உங்க வீட்ல குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல, அதுல ஒரு வாளி எடுத்துட்டு வாங்க, போத வச்சிரலாம். அதை கொண்டாந்து இங்க கொடுத்துட்டா நான் வீட்ல கறி வைக்க என்ன செய்வேன்? மறுபடியும் மிளகாவை வாங்கி காய வச்சு வறுத்து அரைச்சி அதெல்லாம் சாரிப்பட்டு வராது செல்லம்மா. ஏக்கா, வேற என்னக்கா குழம்பு வைக்கிறது? மோர் தான் வைக்கணும். மோரா? ஐயோ, அதுவும் சரி வராது. தயிர் 10 ரூபாய்க்கு
10 கிராம் மிளகு 10 கிராம் சீரகம்லாம் ஒரு குடும்பத்துக்கு தானே பத்தோம். ருசி இருக்காதேக்கா. ஆனா 1 கிலோ புளி வாங்கி தாரேல்ல. நல்ல புளிப்பு வரப்பு இருந்தா அது ரசம். ஏக்கா 50 கிராம் வத்தல்ல என்னக்கா வரப்பு வந்துற போகுது? வாரது வரைக்கும் போறேன் செல்லம்மா. வேணா இன்னொரு 50 கிராம் வாங்கி தாரேன். ஏக்கா மிளகு சீரகம் என்ன கூட கொஞ்சம் வாங்கிருங்களேக்கா. செல்லம்மா அதெல்லாம் ரேட் அதிகம் வேண்டாம். மிளகு வேணா இவ்வளவு நாள் வாங்கி தாரேன். நல்லா இடிச்சு போட்டு ரசத்தை வச்சிரு. ஒரு 4 குடம் தண்ணி ஊத்தி புளி நல்லா கரைச்சி ரசத்தை வச்சிரு. ஏக்கா கொத்தமல்லியாவது ஒரு கட்டு வாங்கிருங்கக்கா. அது போட்டாதான் கொஞ்சமா ரசம் மாதிரி இருக்கும். அப்புறம் உப்பு ஒரு பாக்கெட் வாங்கிருங்க. எதுக்கு செல்லம்மா? கொத்தமல்லி எல்லாம் கடையில போய் வாங்கினா அது ரேட் அதிகமா சொல்லுவாவே. ஏன் வீட்டு பின்னால கருவேப்பிலை மரம் நிக்கி. அதுல இருந்து கூட 4 கொத்த உருவி போடு. ஏக்கா இருந்தாலும் கொத்தமல்லி இலை போட்டாதான்க்கா வாசனையா இருக்கும். கருவேப்பிலையை போட்டாலும் அதே வாசனை தான். ஒண்ணும் தெரியாது. சரிக்கா ரசம் வச்சிரலாம். கூட்டுக்கு அது சிக்கன் வாங்கி வைங்கக்கா. அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு 10 கிலோ சிக்கன் வாங்கினா போதும். நல்லா கூட்டு வச்சு தந்துருவேன். அப்படியே மட்டன் கூட்டு மாதிரி வச்சிருவேன்க்கா. உருளைக்கிழங்குலாம் வெட்டி போட்டு 10 கிலோ சிக்கனுக்கு ஒரு 15 கிலோ உருளைக்கிழங்கு எழுதிறேன். செல்லம்மா அது எதுக்குங்க? மீன் செலவு வெட்டி செலவு. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து விருந்தே வைக்க போறாவே. நம்ம எதுக்காக கறி மீனுன்னு ரூபாய் செலவு பண்ணனா? ஏக்கா அப்படின்னா காய் கூட்டு போட போறீங்களோ? அவியல் போட்டுடலாம்க்கா. ரசத்துக்கு அவியல் சூப்பரா இருக்கும். செல்லம்மா காய்கறி எல்லாம் வாங்க முடியாதுன்னு சொன்னேன்ல. ரூபாய் அதிகமா செலவாயிரும். ஒரு வாழைக்காய் என்ன விலை விக்குது தெரியுமா? அவியல் செய்யணும்னா 2 குலையாவது வாங்கணும். முருங்கைக்காய் என்ன விலை விக்குது தெரியுமா? சரிக்கா வேற ஏதாவது காய் கோஸ் வாங்கி பொரியல் பண்ணிடுவோமா? செல்லம்மா அதுக்கு தனியா என்ன வாங்கணும்? கடுகு சீரகம் வாங்கணும், தேங்காய் வாங்கணும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது செல்லம்மா. ஏக்கா வேற என்னக்கா பண்றது? ரசத்துக்கு இந்த 3 ஐட்டம் தான் நல்லா இருக்கும். நான் சொல்லி ஐட்டமும் நல்லா இருக்கும். என்னதுக்கா? துவையல் தான். என்னக்கா சொல்றியே துவையலா? ஆமா செல்லம்மா. ரசம் வச்சிட்டு துவையல அரைச்சிரு. என்ன துவையல்க்கா? தேங்காய் துவையல் தான். கொஞ்சம் பச்சை மிளகாய் வாங்கி தாரேன். பொரி கடலையும் வாங்கி தாரேன். 2 தேங்காய் வாங்கி தாரேன். அரைச்சி வச்சினா எல்லாருக்கும் ஆளுக்கு சொத்தோட வச்சிரலாம். ஏக்கா அதுக்கும் புளி பூண்டெல்லாம் சேர்க்கணும்ல? அதுக்கு எவ்வளவு ஆயிருது? ரசத்துக்கு வாங்கி தாரேன்ல. அதுல 2 அள்ளி போடு. சரிக்கா. உப்பு மட்டும் கொஞ்சம் சுள்ளுன்னு வச்சிரு. ஆமாக்கா அப்பதான் டேஸ்டா இருக்கும். இல்ல செல்லம்மா அப்பதான் ரொம்ப திங்க மாட்டாவே. இல்லன்னா நம்ம ஊர்காரவிய துவையல அள்ளி போட்டு பேசஞ்சு தின்னு விடுவாவே. பேரவு பந்திக்கு பத்தாம வேற கூடாது. அதுக்கு தான் சொல்லியே. உப்பு மட்டும் ஒரு பாக்கெட் கொட்டி நல்லா அரைச்சிரு. சரிங்கக்கா. என்னது இது? இவிய சொல்றத பார்த்தா இதுல இருந்து எதையுமே நம்ம ஆட்டையப்பட முடியாதே. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி தரேன்னு அவியல லிஸ்ட் சொல்லியாவே. இதை நம்மளால எடுக்கவும் முடியாது விற்கவும் முடியாது. 2000 ரூபாய் பத்தாதே. அதான் அரிசி இருக்குல்ல. அரிசி ஒரு 4 மூடை எழுதுவோம். அதுல ஒரு மூடையை தூக்குனாலும் நம்மளுக்கு லாபம் தான். மீன்கரக்கா நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சிடலாம். ஆனா அரிசி மட்டும் ஒரு 4 மூட்டை எடுத்து தந்துருங்கக்கா. அப்பதான் நம்ம ஊர் ஆளுகளுக்கு பத்தும். அரிசி எதுக்கு கடையில வாங்கிட்டு? ஏக்கா அரிசி உங்க வீட்டுக்கு பின்னாடி விலைய போட்டிருக்கீங்களோ? இல்ல செல்லம்மா ரேஷன் கடை அரிசி இருக்கு. 3 மாசமா வாங்கிட்டு வந்து வச்சது அந்த ஆள உட்கார்ந்து முழிச்சிட்டு இருக்கு. நான் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலையா ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு. அதனால அதை எடுத்துட்டு வந்து தாரேன். அதுல பொங்கிடு. ஏக்கா ரேஷன் கடை அரிசி இல்லையா? ஆமா செல்லம்மா. ஒரு 70-80 கிலோவாது இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தாரேன். அதுல ஒரு 50 கிலோ மட்டும் பொங்கிட்டு 30 கிலோ வச்சிரு. ஏக்கா 50 கிலோ எப்படி பத்தோம்? போடு செல்லம்மா. அதிகமாலாம் செய்யக்கூடாது. இல்லக்கா நான் நிறைய வீட்ல பாத்திருக்கேன். 100-150 கிலோ பொங்கினாலே பந்திக்கு பத்தாம போயிரும். சொல்லியது நீ கேளு செல்லம்மா. அதெல்லாம் 50 கிலோ பொங்கு போதும். எல்லாமே சரியா வரும். சரிக்கா. என்னது இது? அரிசி ரேஷன் கடை அரிசின்னு சொல்லிட்டாவே. அதையே எடுக்க முடியாதே. அதுல வேற 50 கிலோ போட்டுட்டு 30 கிலோ தந்துருங்காவ. 1 ரூபாய் கூட நம்மளால எதை வச்சுமே லாபம் பார்க்க முடியாதே. மீன்கரக்கா இது எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரவியலுக்கு கொடுப்பியே? அவி ஏதாவது தப்பா எடுத்துக்கிடுவாவக்கா. ஃபங்க்ஷன்னு கூப்பிட்டுட்டு இப்படி ரேஷன் கடை அரிசியில சோறு ரசம் துவையல்னா அவியலுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அவியலுக்கு மட்டுமாது வேற ஏதாவது பண்ணிருங்க. ஆமா செல்லம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரவியலுக்கு வேற சாப்பாடு தான்.
அப்படியாக்கா, என்ன சமையல்? அதையும் நான் தானே சமைக்கணும். இல்ல செல்லம்மா, அது நீ செய்யாண்டா. ஏன்க்கா, அந்த ஆர்டர் மட்டும் வேற யார்கிட்டயும் கொடுக்க போறீங்களோ? அந்த குழந்தைகிட்ட கொண்டு போய் கொடுப்பியா தானே? தெரியும் எல்லாரும் பத்தியும். இல்ல செல்லம்மா, நீ என்னைய தப்பா புரிஞ்சுக்கிடாத. நானே எப்படி எல்லாம் செலவு கம்மி பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். குழந்தை பிள்ளைகிட்ட போய் இதை கொடுப்பேனா? பிறகு வேற யார்கிட்ட கொடுக்க போறியா? யார்கிட்டயும் கொடுக்க போறது இல்ல. பிரியாணி கடையில இருந்து மூணு பிரியாணி பார்சல் தான் வாங்கிட்டு வர போறேன். என்னக்கா சொல்றிய? ஆமா செல்லம்மா, மூணு பிரியாணி வாங்கிட்டு வந்து மாப்பிளைக்கும் மாப்பிளையோட அப்பா அம்மாக்கு கொடுக்க போறேன். ஏக்கா, அவிய கூட யாராச்சும் சொந்தக்காரவிய வந்தா என்ன செய்விய? நான் தெளிவா கேட்டுட்டேன் செல்லம்மா. அவிய வீட்ல இருந்து வேற யாருமே வர மாட்டாங்களாம். மாப்பிளையும் மாப்பிளையோட அப்பா அம்மாவும் மட்டும் தான் வருவாங்களாம். அவியலுக்கு மட்டும் சமைச்சா போதும்னு அக்கா சொன்னாவே. அதனால அவியலுக்கு மூணு பிரியாணி பொட்டலத்தை வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அடக்கெல்லாம ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அவியலுக்கு மட்டும் பிரியாணியை கொடுத்து அனுப்பி விட்டுற வேண்டியதுதான். மத்த எல்லாருக்கும் ரசம் சோறும் துவையலும். இருந்தாலும் அவிய பந்தி நடக்க இடத்த பார்த்து ஏதாவது டென்ஷன் ஆயிர போறாவுக்கா? அதை பார்த்து எதுக்கு டென்ஷன் ஆக போறாவே? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வாரதே 3 பேரு. அவியலுக்கு மட்டும் தானே நான் வாங்கி கொடுத்துருவேன். அவிய சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாவே. இல்லக்கா, ஒருத்தர் எக்ஸ்ட்ரா கூட்டிட்டு வந்தாலும் பிரச்சனை தான். வேணும்னா பிரியாணி நானே செஞ்சிடுறேன்க்கா. ஒரு 5 பேருக்கு வர மாதிரி செய்யறேன். மிச்சம் இருந்தா நீங்களும் உங்க மகளும் சாப்பிட்டுக்கிடுங்களா? வேண்டாம் செல்லம்மா, வீண் செலவுகள் எதுக்கு? இல்லக்கா, நான் செஞ்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு தருவேல, அதான். செல்லம்மா, 1 கிலோ பிரியாணி அரிசி 100 ரூபா, 1 கிலோ சிக்கன் 200 ரூபா, இதுக்கே 300 ரூபா ஆயிட்டு. என்ன எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கணும். இந்த 300 ரூபாயை நான் கடையில போய் கொடுத்தேன்னு வச்சுக்கியா, எனக்கு 3 பிரியாணி தந்துருவாவே. அழகா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். வேணும்னா நீ சொன்னதுக்காக ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பிரியாணி பொட்டலத்தை வாங்கிட்டு வந்துரு. ஏக்கா, 2 பேர் வந்துட்டாவனா? வந்தவன பாத்துக்கிடலாம் செல்லம்மா. என் மாவன் போய் வாங்கிட்டு வந்துருவான். அதனால இதுதான் சமையல். இதை மட்டும் செஞ்சு கொடுத்துரு போதும். சரிக்கா, ஸ்வீட் கண்டிப்பா வச்சாகணும்ல. ஃபங்க்ஷன்னா கண்டிப்பா ஸ்வீட் வச்சே ஆகணும். பாயாசம் இல்லனா கேசரி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருவோமா? செல்லம்மா, நானே ரூபாய் கம்மியா செலவு பண்ண ரசம் சோறு போடியேன்னு சொல்லியே. வீட்டெல்லாம் வைக்கணும்னு ரொம்ப அவசியமா? ஏக்கா, கண்டிப்பா வச்சே ஆகணும். அப்பதாங்க உங்க பிள்ளை நல்லபடியா வாழும். ஸ்வீட் போட்டே ஆகணும்க்கா. என்ன செல்லம்மா சொல்லியா? ஆமாக்கா, வந்தவிய வயிறார சாப்பிடணும், இனிப்பாவும் சாப்பிட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு வேற ஸ்வீட் வைக்கணும்ல. என்ன தப்பிய? அதுக்குதான் நான் சொல்றது கேளுங்கக்கா, பாயசம் போட்டுருவோம். அது ரொம்ப செலவாகும் செல்லம்மா. சரிக்கா, கேசரி போட்டுருவோமே. ஒரு 5 கிலோ ரவையும் 10 கிலோ சர்க்கரையும் 2 கிலோ நெய் மட்டும் வாங்கிட்டாங்க. பிறகு முந்திரி திராட்சை அது ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டாங்க போதும். சூப்பரா செஞ்சு தரேன்க்கா. செல்லம்மா, நீ சொல்றது கேட்டாலே 5000க்கு மேல வரும் போல. சோறுக்கே நான் இவ்வளவு செலவு பண்ணல. ஒரு சாதாரண இனிப்பு அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா? ஏக்கா, பிரியாணி கடையில பிரியாணி மட்டும் தருவாவே, இனிப்புக்கு என்ன கொடுப்பிய? செல்லம்மா, நிச்சயம் பண்ண வரும்போது கண்டிப்பா பாலை தட்டு கொண்டு வருவாவே. அதுல வாழைப்பழம் கண்டிப்பா இருக்கும். அதுல ஒரு 3 பழத்தை பிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரவியலுக்கு வச்சிரலாம். ஏக்கா, அது ஸ்வீட் மாதிரி ஆகாதுக்கா. பழம் தான் அது சாப்பிட்ட மாதிரி அர்த்தம். ஸ்வீட் நீங்க கண்டிப்பா போட்டே ஆகணும். செல்லம்மா, கொஞ்சோண்டு கல்கண்டா அள்ளி வச்சிரியே. என்னது கல்கண்டா? ஆமா செல்லம்மா, அப்படினா இனிப்பு போட்ட மாதிரி தானே அர்த்தம். சரிக்கா, மத்தவியலுக்கு இனிப்பு வைக்கணுமா? ஆமாக்கா, அப்பதானே ஃபங்க்ஷன் நிறைவு பெறும். சரி செல்லம்மா, ரேஷன் கடையில 2 கிலோ சக்கரை வாங்கி வச்சிருக்கேன். அதை வச்சு நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிறேன். ஏக்கா, என்னதுக்கா செய்ய போறிய? என்கிட்ட தாங்கக்கா, நானே செஞ்சுறேன். செல்லம்மா, நீ அதை இலையில பாரு, என்ன இருக்குன்னு அப்ப தெரியும். சரி செல்லம்மா, உனக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லக்கா, வேற எந்த சந்தேகமும் இல்லை. உங்க அளவுக்குலாம் இப்படி வெரைட்டியா யோசிக்க முடியாதுக்கா. ரொம்ப சூப்பரா யோசிச்சிருக்கீங்க.